இந்த வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எனக்கு பால்மா கொடுக்க வசதி இல்லைன்னுவா, பால் எனக்கு இது கொடுக்க சல்லி இல்லைன்னுவா, 10 புள்ள 12 புள்ள. அவர்கிட்ட போனால் ஃபேக்டரி அடிச்சு கொடுப்பாரு. ஆனால் அவ்வளோ மில்லியன் பில்லியனா கணக்கு சொத்து இருக்குது, அவருக்கு பிள்ளை இல்லை. உலகமெல்லாம் சுத்துறார், அவருக்கு பிள்ளை கிடைப்பதற்கான எந்த ஒன்று அவருக்கு எவ்வளோ செஞ்சிருப்பாரு, அவ்வளோ பெரிய பணக்காரன்டா, பிள்ளை இல்லை. இப்போ இவருக்கு உதவி தேவையா இல்லையா? இவருக்கு யார் உதவி செய்யறது? ஒரு ஹாஜியார். அவருக்கு அல்லாஹ் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் பணத்தை கொண்டு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை போட்டுட்டாரா, நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய கம்பெனிலேருந்து எல்லா மேனேஜரும் போட்டு வச்சிருக்கிறாரு. அவருக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். அவ்வளோ பெரிய செல்வந்தர். அந்த செல்வந்தருடைய வீட்டுக்கு போனா அவருடைய சோக கதை அதுக்குள்ள போன பிறகு தான் தெரியும். அவருக்குள்ள பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு டவுன்ஸ் ஒட்டிசம் அப்படின்னா, அதாவது மூளை வளர்ச்சி கம்மியாயிரும். அந்த உடம்பு வளர்ந்திருக்கும், மூளை வளர்ந்திருக்காது, எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வகையா நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல அந்த மாதிரி பிள்ளைகள் இருப்பாங்க. அது எங்க கொண்டு போனாலும் அதுக்கு மருந்து இல்லை. அமெரிக்காலையும் மருந்து இல்லை டவுன்ஸ் பிள்ளைகளுக்கு. அந்த மாதிரி ஒரு புள்ள. அவருக்கு என்ன இதுன்னா, அந்த புள்ள ஸ்கூல் போகுது, இந்த புள்ள படிக்குது, இந்த புள்ள மட்டும் இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் நெஞ்ச பிடிப்பாரு. இவருக்கு உதவி தேவையா? அவர் பணத்தால் அந்த நோயை எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனைகள் பூதாகரமாக வருகிறது. அன்பிக்கினியவர்களே, ஆனா ஒரு முஸ்லீம் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருப்பான், எந்த பிரச்சனையும் கடந்து போவான். இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. உலகத்தில் ஆகப்பெரும் பிரச்சனைகளை பெருமானார் சந்தித்தார். அவர் சந்தித்த பிரச்சனை எல்லாம் நாம் சந்தித்தால் நரம்பு வெடிச்சு செத்துரும். அந்த அளவுக்கு பிரச்சனை. 4 பேர் நம்மளை சுட போறாண்டா, கொல்ல போறாண்டா, 4 நாள் நடந்தாலே நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம். ஆனால் அவர் எத்தனை ஆயிரம் பேர் சுத்தி வளைத்தார்கள். மதீனா நகரத்தை 10,000 பேர் சுத்தி வளைத்தார்கள். ஒரே கோஷம், உங்களை கொல்லுவோம் என்றார்கள். ஆனால் அவருடைய முகத்தில் இருந்த ஜீனத்து குறையவில்லை. 7 பிள்ளைகள், மக்காவில் 6, மதீனாவில் 1. 7 பிள்ளைகள்ல 6ஐயும் பறி கொடுத்து விட்டு 6ம் போயிட்டாங்க. 6 பிள்ளைகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும் தான் மிஞ்சாங்க. ஒரு வாப்பா, நீங்க கற்பனை பண்ணுங்க, உங்க ஒவ்வொரு பிள்ளையும் கபரில் வச்சால் உங்க கல்வி எப்படி வெறிச்சோடி போகும், வெறுமையாகிரும். ஆனா ஒவ்வொரு பிள்ளையும் விட்டு பெருமானார் தன் முகத்திலே ஒரு ஜீனத் இருந்தது. தன்னுடைய சொத்து செல்வத்தோடு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிச்ச உடனே அமீரத்துல் குரைஷ், அந்த அம்மா குறைஷிகளுடைய அதாவது பெண்களின் தலைவி, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சல்லி. கணவர் இறந்த பிற அபூஜகல் போட்டி போடுறான், நான் விண்ணப்பத்தை கொடுக்குறேன், என்ன முடிங்க என்ற ஓவர் நைட், ஒரே இரவில் பணக்காரராகலாம். ஆனா அந்த அம்மா அவங்கள்ட்ட வேலை செஞ்ச ஊழியராக இருந்த பெருமானாரிடம் கேட்கிறார்கள். நஃபீஸா ஒரு பெண்புளை அனுப்பி என்ன சொல்றேன்னு கேளுங்கன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய பணக்காரர், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ற நேரம் ஒத்த உடுப்போடு அந்த ஊரை விட்டு திரும்பி பார்த்து, காபா உன்னை விட முடியாது என்று திரும்பி பார்த்து பெருமானார் பயணித்தார்கள் ஒத்த உடுப்போடு. அப்ப பிரச்சனை வரணும். அம்புட்டும் போச்சே, செல்வாக்கு போச்சே, என்ன அல்லமீன் அஷாதிக்கு தூக்கி வச்சாங்களே இந்த ஊர்ல. இன்றைக்கு என்ன பொய்யன் என்றாங்க, பைத்தியம் என்றாங்க, என்னை இப்படி கூப்பிடுறாங்களே. பெருமானார் அன்றைக்கு அப்செட் ஆயினார்களா? கொஞ்சம் கல்வி ரீச் தான். வழக்கது நாளமும் அன்னக்க எவ்வைக்கு சதுருக்கு பிமாய கூலூன். நபி அவர்கள் பேசுவதால் உங்க கல்வி கொஞ்சம் இருக்கிறதை நாம் அறிகிறோம். ஃபஷப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க வகும் மினஸ் சாஜிதீன். தஸ்பீஹ் பண்ணுங்க நபியே, எல்லாம் கரெக்டா போயிடும். தஸ்பீஹ் பண்ணுங்க, கல்வி கிளியர் ஆயிரும். சஜதாவுல உளுங்க, எல்லாம் கிளியர் ஆயிரும். பெருமானாருக்கு இவ்வளவு பிரச்சனை வருகிறதே, அது எல்லாம் முகம் கொடுத்து இப்படி நின்றார்கள் பெருமானார். அவர் முகத்தில் எப்பொழுதும் பிரகாசம் இருந்தது. அவர் பணியில் சோர்வை வரவில்லை. அவர் முன்னாடி வந்து சமூகத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்தார். ஜனாசானா இப்பதான் வர்ற யுத்தம் முடிஞ்ச ஜனாசான்றீங்களா, தூங்க விட மாட்டீங்களா? அவர் கேட்கவில்லை. கதவை தட்டி ஃபத்வா கேட்டால் ஃபத்வா கொடுத்தார். ராணுவ தலைவர் அவரு முன்னாடி போய் 56 போர்களில் 19 போர்களுக்கு தான் தளபதியாக நின்று முன்னாடி போனவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குத்துபாவில் மிம்பர் மேடையில் ஏறி குத்துபா உரை நிகழ்த்துவார். பள்ளிவாசலில் இமாமாக நின்பார். ஊர்ல உள்ள பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டி அந்த எளிய மக்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் தான் ஜனாதிபதி.
வழக்கு வந்தா அவர்தான் நீதி அரசர், தீர்ப்பு கொடுக்கிறது அவர்தான். இந்த என்ன பிள்ளைக்கு வாப்பா, பேர குழந்தைக்கு அப்பா, அவருக்கு பொருளாதாரம் இல்லைன்னு கடுகடுன்னு தள்ளல. உங்களுக்கு பொருளாதாரம் வந்தா சிரிச்சு, பொருளாதாரம் இல்லைண்டா கொஞ்சம் கடுகடுப்பா நடப்பாங்களே, அப்படி பெருமானார் நடக்கவில்லை. வீட்டுக்கு வந்து ஏதாவது இருக்குதான்னு கேட்டா இன்னி சாய் பண்ணுவார். இப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிற நேரம் அவர் சிரித்து கொண்டிருக்கிறாமண்டா, இந்த தத்துவம் எப்படி என்றால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தால் ஒரு மனிதன் அசைய மாட்டான், எந்த பிரச்சனையும் முகம் கொடுக்க தயாராகுவான். என்ன அல்லாஹ் உதவி செய்ய போறானே, இந்த நம்பிக்கை நமக்குள் ஒழுங்கா உருவாச்சண்டா இதுக்கு மிஞ்ச மீது உள்ள அந்த வாழ்க்கையை சிம்பிளா கழிச்சிடலாம். பிரச்சனையை நிப்பாட்ட முடியாது, இந்த பணமும் பிரச்சனை நிற்காது, எதனாலும் பிரச்சனை முடியாது. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த உதவியாளனாக இருக்கிறான் என்ற நம்பிக்கை ஒழுங்காக வந்தால் பிரச்சனைகளை முகம் கொடுக்க தயாராகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்தான் என்றால் எப்படி உதவி செஞ்சான், எப்படி நடந்தால் உதவி கிடைக்கும் என்பதை நான் சொல்ல முன்னாடி எப்படி உதவி செஞ்சிருக்கிறான்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபியிலிருந்து வரேன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான 2 பேர் இருக்கிறாங்க. வத்தஹஸல்லாஹு இப்ராஹிம் கலீலா. இப்ராஹிம் நபி அல்லாஹ் உற்ற நண்பனா எடுத்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற நண்பன். இது நான் சும்மா உற்ற நண்பன் சொன்னா உற்ற நண்பன் அப்படி கேட்டிருக்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்கள்ல எங்களுக்கு எறும்பை பார்த்தா எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும். இங்க இருந்து அங்க எறும்பு போறதுக்கு அதுக்கு ரொம்ப தூரமா இருக்கும். கண்டிக்கு போற மாதிரி இருக்கு, இங்க இருந்து அங்கேக்கு போறது அதுக்கு அவ்வளவு தூரம் போற மாதிரி இருக்கு. ஏன்னா எறும்பு சின்னது. அல்லாஹ்வுக்கு நாங்க எப்படி தெரியுமா, எறும்பு எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு தூச பல கோடிக்கு பிறந்தாலும் அது எவ்வளவு சைஸ் வருமோ அதெல்லாம் விட ரொம்ப சின்னவங்க. இந்த சின்ன இனத்துல அல்லாஹ் 2 பேரை தம் பக்கத்தில் நெருக்கினான். இந்த வாயில் இதுக்கு பிறகு பூட்டப்பட்டு விட்டது, வேற யாருக்கும் அவ்வளவு நெருங்க முடியாது. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது காத்தமுல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பேரும் அல்லாஹ் நெருக்கிட்டான்டா. இப்போ அவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குமா, வானத்திலிருந்து தங்கம் கொட்டுமா, சாப்பாடு பௌசரா தண்ணி ஜூஸ் எல்லாம் வருமா, அப்படி வருமானு கேட்டா இல்ல. இஸ்லாமிய தத்துவம் என்ன தெரியுமா, அல்லாஹ் ஒரு ஆளை நேசிச்சுட்டான்டா, மயுரிதுல்லாஹு பி கைரன் யுஸிபு மின்ஹு. ஒரு ஆளுக்கு எல்லாம் நலவன் நாடிட்டான்னு வைங்க, புடிச்சு ஆட்டாண்டு ஆட்டுவானாம், சோதிக்க தொடங்குவானா, இப்படி ஒன்று கொடுப்பானா, நோயை கொடுப்பானா, பிரச்சனையை கொடுப்பானா. எதுக்கு தெரியுமா, அவனுடைய உதவியை காட்ட. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்யணும். ஜனாதிபதி கால் பண்ணி சொல்றாரு, எப்பா இந்த பிசினஸ் பண்றீங்களா, பயமில்லாம பண்ணுங்க, ஏதாவது நடந்தா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஜனாதிபதி இந்த வாக்கு தந்துட்டாருன்னு வைங்க, நீங்களும் தார்மாரா ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு போறீங்க, ஏதோ பிரச்சனை நடந்தா தானே ஜனாதிபதிக்கு சொல்லுவீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டா வந்தா நீங்க பண்ற முதலீடு போடுறீங்க, விவசாயம் பண்றீங்க, எக்கச்சக்கமா பணம் வந்தா கோல் அடிக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா தானே ஜனாதிபதி அணுகுவீங்க. இதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், தன் உதவியை காட்டணும்டா பிரச்சனையை உண்டாக்கணும். பிரச்சனை